கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம். யாரா இந்த நேரத்துல அங்க ஒரு குட்டி போறா? கொஞ்சம் வர்றேன்.
அந்த தாயத்து அவங்க கிட்ட எப்படி இருக்குன்னு பாக்குறேன். உன்னால என்ன செய்ய முடியும்? ஒரு பெண்ணால எதையும் செய்ய முடியும். என்னடா கேவலம்? இந்த பொட்டை பேசுறத ஒட்டி காட்டிட்டு இருந்தேன். அவ யாரு? ஒரு சாதாரண மாசு. நீங்க யாரு? பெரிய சாது. நினைச்சா தண்ணியில் நடக்கிறீங்க. தண்ணீர் கடல் தண்ணியில் நடக்கிறீங்க. குமுறும் எரிமொழியில குளிர் காயிறீங்க. கூடு விட்டு கூடு வாயிறீங்க. சில்லற வாங்காமலே சேருறீங்க. உங்களை பார்த்து இப்படி கேவலப்படுத்திட்டாலே ஐயோ குரு, இப்ப அவனை நான் என்ன செய்ய பாருங்க. வாசிப்பவன் இங்கே, வாசியம் இங்கே. எங்கேடா போகிறாய்? இந்த மகடிய வாசிச்சு அவளை உங்க காலடியில கொண்டாந்து போறேன் குருவே. இந்த மகடிக்கெல்லாம் அந்த பாம்பு அடங்காது. அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நாம குருவாயிருவோமோ அப்படிங்கிற பொறாமை. அப்படி நினைச்சா குரு துரோகி ஆயிடுவேன். குருவே, உங்களை நான் மானசீகமா நினைச்சு கண்ட இடத்துல வாசிச்சு அவ கழுத்தை பிடிச்சு உங்க காலடியில கொண்டாந்து போடல, நான் ஒரு சிச்சியம் பாம்பு வந்து இச்சாதாரி பாம்பே, மரியாதையா மகடிக்கு நீ வந்துரு. தேடி பிடிச்ச பின்னிருவேன். வரமாட்ட, இன்னைக்கு நீ காலி. நம்ம கையில மாட்டினா அவசரப்படுவோம்னு அது பயந்துருச்சு. சரி, பயப்படுறவங்களும் மன்னிச்சிட வேண்டியதானே. என் குருநாதரை அவ்வளவு சாதாரணமா நினைச்சுட்ட. குருநாதரையே நான் தண்ணி குடிக்க வைக்கிறேன், நீ எங்கிட்ட வாலாட்டிய? நீ எல்லாம் எனக்கு குழந்தை மாதிரி. பட உனக்கு சம்பந்தமான விஷயம் தலையிடாத. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா?
இருப்பீங்களா? அங்காளி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. பாரதேசி பசங்க ஒத்துமையா இல்ல போல விரிச்சு கொடுங்க. யார் யார் நீங்க? சொல்றேன். ஹலோ, எதுக்காக வந்திருக்கீங்க? இல்ல, முன்ன மாதிரி பணக்கார பசங்கள்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துறாங்கன்னு பார்க்க வந்திருக்கேன். நல்ல வசதியான வீடுதான். இந்த மாதிரி வீட்டுக்கு 2 தேவைதான். நாள் நட்சத்திரம் பார்த்து வீட்டுக்கு வந்தவளை விட்டுட்டு நடு ரோட்ல நாய் தின்னுட்டு போட்ட எச்சலையோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேடா. What do you mean? யாரை பத்தி என்ன சொல்றேன்? அவங்க மனைவி. அப்ப இவ நீயா? ஆமா. இவ இப்ப அனாதைய வரல, இந்த அண்ணன் கூட வந்திருக்கான். தாய் தப்ப தவறிட்டாங்கிறதுக்காக இவளை தள்ளி வச்சலாம் நினைக்காது. உடலை உருவி மாலை போட்டுருவேன். மாத்திரப்படாத, நான் சொல்றது கேளு. இவன் என்ன ஏமாத்துற மாதிரி உன்னை ஏமாத்து நினைக்கிறான். உண்மையா சொல்றேன், அவதான் என் மனைவி. நான் தான் அவர் மனைவி. இதோ அவர் கட்டின தாலி, இதோ அவர் எனக்கு கட்டின தாலி. எது உண்மையான தாலிங்கிறத இப்ப நான் காட்டுறேன். நீயே பாரு. இவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கான். இவன் என் மனைவி இல்ல, இவன் நாகம். பாத்தீங்களா அண்ணா, நான் பாம்பா. நீ சும்மா இருக்க. ஏண்டா, கட்டிக்கிட்டவ பாம்பு, ஒட்டிக்கிட்டவ கரும்பா? அவரு பேசலண்ணா, அவர் கழுத்துல இருக்கிற தாயத்து பேசுது. தாயத்து? ஒரு பொண்ணை வாழ வைக்கிறேன்னு தாலியை கட்டிட்டு அள்ளி வைக்கிறதுக்கு தாயத்தை கட்டிக்கிட்டியா? கேட்டாத. என்னோட முரட்டுத்தனத்தினால எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கேன். ஆனா இது